இருங்க சார், நீங்க ஒண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டாம். நானே உங்க கூட வரேன். பொய் கேஸ் தானே அது. உண்மையை உங்களால ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியாது சார். வாங்க. சஞ்சீவ் மாப்ள சஞ்சீவ். இன்ஸ்பெக்டர். டேய் சந்தோஷ், நாமளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்ப்பா. வாங்கம்மா. வாடா காளி. போலாம்க்கா. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் உன் திமிரு இன்னும் அடங்கல. கான்ஸ்டபிள் சார், இந்த அக்யூஸ்ட தூக்கி லாக்அப்ல போடியா. ஓகே சார். சார், யார் சார் அக்யூஸ்ட்? என்ன விசாரணைக்கு தானே கூட்டு வந்தீங்க? தப்ப நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் அக்யூஸ்ட்னு சொல்லாதீங்க. ஓ, விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தா சார் அக்யூஸ்ட்னு சொல்லக்கூடாதோ? நீ அக்யூஸ்டா இல்லையான்னு கோர்ட் சொல்லும், நீ சொல்லாத. சந்தோஷ், யோ, என்னையா மரமண்ட மாதிரி நிக்கிறீங்க? தூக்கி லாக்அப்ல போடுங்க. சரி சார். யோ வாயா. விடுங்க சார். வாய். விடுங்க வாயா. ஏய் வா சார். விடுங்க சார். என்ன சார், நான் ஏன் சார் லாக்அப்புக்கு போனோம்? சஞ்சீவ். சார், என் பையனை எதுக்கு சார் லாக்அப்ல போறீங்க? அவன் எந்த தப்பு பண்ணல. மா, சொல்ல வேண்டியதெல்லாம் வீட்லயே தெளிவா சொல்லியாச்சுல. உங்க பையன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. எதை பேசுறதா இருந்தாலும் வக்கீல வச்சு கோர்ட்ல பேசிக்கோங்க. இப்போ இங்க இருந்து கிளம்புங்க. சார், சார், அதிகாரம் உங்க கையில இருக்குன்றதுக்காக இப்படி தலகால் புரியாம நீங்க ஆடாதீங்க. போலீஸ்ன்றது பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக தான், கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல. சஞ்சீவ் வெளில விடுங்க சார். என்ன சட்டம் பேசுறியா? உன்னை விட அதிகமா சட்டம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலைக்கே வந்திருக்கோம். நீங்க எவ்வளவு நேரம் இங்க நின்னு தொண்டை கிளிய கத்துனாலும் நான் இவனை வெளியே விட மாட்டேன். ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க. சார், ஏன் சார் இப்படி நெஞ்சில ஈரம் இல்லாம பேசுறீங்க? என் புள்ள தப்பே பண்ணாம ஜெயிலுக்குள்ள போறத பாக்கும்போது பெத்த வயிறு பத்து எரியுது. என் பிள்ளைய வெளியில விட்டுருங்க சார். மா, சும்மா கத்தாம போங்கம்மா. அது இல்ல சார். சஞ்சீவ் சார். யோ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் முதல்ல வெளியே அனுப்பு. ஓகே சார். கண்ணு முன்னாடி என் பிள்ளைய லாக்அப்ல போடுறாங்களே. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அந்த போலீஸ்காரர் என்னடானா கொஞ்சம் கூட நியாயமா இல்லாம பேசுறாரு. அழாதீங்கம்மா. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறவங்க கிட்ட நியாய தர்மம் எல்லாம் பார்க்க முடியாது. நம்ம லீகலாவே போய்க்கலாம். சந்தோஷ், நீ இப்போ நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. இதோ உடனே வர வைக்கிறேன்.
ஹலோ வக்கீல் சார். சொல்லுங்க மேடம். சார், சஞ்சீவை வெளியே கொண்டு வரதுக்காக எங்க அத்தை, சந்தோஷ் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்களா? ஆமா மேடம், உங்க குடும்பமே வந்து சஞ்சீவை வெளியே விடுங்கன்னு என்கிட்ட கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்க. அபி வந்தாளா? இன்னும் இல்ல மேடம். சார், எங்க ஃபேமிலில இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நான் சொல்ற வரைக்கும் அந்த சஞ்சீவை மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. அது எப்படி மேடம், நீங்க சொல்லாம சஞ்சீவை வெளியே விடுவேன்? காசு வாங்கியிருக்கேன்ல, அதுக்கு உண்மையா இருக்க வேணா? நீங்க சொல்லாம சஞ்சீவ் ஸ்டேஷனை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வைக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சீவை தேடி அபி அங்க வருவா. நான் கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவா. நீங்க பிடி கொடுக்காம அந்த அபி சொல்றது பொய்ன்னு சொல்லி எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நம்புற அளவுக்கு பேசி அந்த அபியை அனுப்பி வச்சிருங்க. மத்தது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ம். சஞ்சீவ், நீ ஜெயில இருக்கதான் இந்த குடும்பத்துக்கு அபி மேல இருக்கிற நம்பிக்கையை நான் உடைச்சு அபியை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். அண்ணா, என் தங்கச்சி கோயிலுக்குள்ள தான் போயிருக்கு. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இங்கே இருங்கண்ணே. சரிப்பா. தங்கச்சி, 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 தங்கச்சி நில்லுமா. தங்கச்சி, என்னண்ணே, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? என்ன ஆச்சு? மாப்பிளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருச்சுமா தங்கச்சி. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம போலீஸ் நீ மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்லி மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, போலீஸ் சொல்றது போயின்னு. நான் சஞ்சீவ் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அது எனக்கு தெரியும் தங்கச்சி. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா போலீஸ் சொன்னத நம்ம வீட்ல யாருமே நம்பல. நீ கோவில்ல இருந்து வர வரைக்கும் சஞ்சீவை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லி பார்த்தோம். அவங்க அதை காதுலயே வாங்கிக்கலாமா. மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. அண்ணா, போலீஸ் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு போன் பண்ணிருக்கலாம்லண்ணே. நானே உடனே வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்றத தடுத்திருப்பேன்ல. மாப்பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்த பதட்டத்துல வீட்ல யாருக்கும் அது தோணல தங்கச்சி. என்னண்ணே? அக்கா உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர சொல்லுச்சு. நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்தாதான் தங்கச்சி மாப்பிள்ளைய வெளியே எடுக்க முடியும். வா தங்கச்சி, நம்ம ஸ்டேஷன் போலாம். சரிண்ணே, வாங்கண்ணே போலாம். வாமா. அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன் போங்கண்ணே. சரிப்பா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சரிம்மா. சஞ்சீவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணத லட்சுமி அத்தை கிட்ட சொன்னா அவங்க சஞ்சீவ காப்பாத்தி வெளியே கொண்டு வர ஏதாவது வழி சொல்லுவாங்க. சொல்லு அபி. ஹலோ அத்தை. என்ன அபி, என்னாச்சு? அத்தை, என்ன நடந்துச்சு தெரியுமா? கவலைப்படாத அபி, சஞ்சீவுக்கு ஒண்ணு ஆகாது. சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வேணும்னே தான்
நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காதுன்னு சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ண போலீஸ்க்கு நல்லா தெரியும். இருந்தும் சஞ்சீவை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? இதுல வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத அபி. இன்னும் 1 ஹவர்ல சஞ்சீவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வர பொறுப்பு என்னோடது. நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. சரிங்க அத்தை. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. ஹலோ, சார், நான் சஞ்சீவோட குடும்ப லாயர். சஞ்சு முத்தலக செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காருன்னா அது அவங்க குடும்ப பிரச்சனை சார். அத அவங்க பாத்துப்பாங்க, பேசி தீர்த்துப்பாங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேணாம் சார். சார், நீங்க வக்கீல் மாதிரி பேசுங்க, கட்ட பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பேசாதீங்க. சஞ்சீவ் பேர்ல அபி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு இருங்க சார், நீங்க பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. லைன்ல எஸ்பி வராரு, நான் பேசிட்டு வரேன். சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர் அகிலன், நீங்க சஞ்சீவ்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டேஷன் கூட்டு வந்தீங்களா? நான் சஞ்சீவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த விஷயம் எஸ்பி சார் காதுக்கு எப்படி போச்சு? ஆமா சார். எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க? சார், அது வந்து 2 பொண்டாட்டி கேஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சஞ்சீவ் பேர்ல அபி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அபி உங்க ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கா? எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கு சார். அபி கம்ப்ளைண்ட் லெட்டர்ல போட்ட கையெழுத்து, அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே பக்காவா இருக்கு சார். நான் அதை கேட்கல. வேற எதை சார் கேக்குறீங்க? அபி உங்க ஸ்டேஷனுக்கு வந்து தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஆமா சார். அப்போ உங்க ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அபி ஸ்டேஷனுக்கு வந்தது, கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? அந்த ஃபுட்டேஜை உடனே எனக்கு இமிடியேட்டா அனுப்பி வைங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஃபுட்டேஜை இமிடியேட்டா எனக்கு அனுப்பி வைங்க. இல்ல சார், ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ரிப்பேரு, அதான் ஸ்டேஷன்ல அபி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரெக்கார்ட் ஆகல சார். என்ன இன்ஸ்பெக்டர், காக்கா வடைய தூக்கிட்டு போன மாதிரி என்கிட்டயே குழந்தை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணேன். லட்சுமிங்கிற ஹைகோர்ட் லாயர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அபி சஞ்சீவ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி பொய் கேஸ போட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்க இல்ல சார்? அது சஞ்சீவை தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணதுக்கு அவர்கிட்ட சாரி கேட்டு அவரை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் சார். ம். சரி வக்கீல் சார், நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் சஞ்சீவை ரிலீஸ் பண்றேன். நீங்க கூட்டிட்டு போலாம். இனிமேலாவது இப்படி நடக்காம பாத்துக்கோங்க. சஞ்சீவ்,
அபி திரும்பவும் வந்து ஸ்டேஷன்ல எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது. என்ன புரியுதா? ம் ரொம்ப தேங்க்ஸ் சார். ம் போலாமா மேடம்? போலாம் வாங்க. சந்தோஷ், இங்க இன்ஸ்பெக்டர் யாரு? அதோ அவர்தான். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் அபி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சஞ்சீவ் பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. என்னம்மா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. நானா? எப்போ சார்? சும்மா பொய் சொல்லாதம்மா. நீ இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காமையா நான் உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணேன்? நீ உன் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு ஏன் இப்படி மாத்தி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் புருஷன் உனக்கு தெரியாம 2வது கல்யாணம் பண்ண கோவத்துல நீ வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உன் வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு பயந்து போய் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு மாத்தி பேசுற. அதானே? உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்திருப்போம். நாக்குல நரம்பு இல்லாம போய் சொல்லாதீங்க சார். நான் எப்போ சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலதான் உன் புருஷனை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இல்ல, நான் சஞ்சீவ் பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அபி வா வீட்டுக்கு போலாம். அத்தை இல்ல அத்தை, நான் எந்த நீ எதுவும் பேசாத அபி. இங்க யார் பொய் சொல்றா யார் உண்மையை சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி சஞ்சீவ வெளியில கொண்டு வந்தாச்சு. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் போலாம் வாங்க. அப்போ எல்லாரும் நான் தான் சஞ்சீவ் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நம்பிட்டாங்களா? மேடம், அப்ப நான் இப்படியே கிளம்புறேன் மேடம். வரேன் போயிட்டு மேடம். வாங்க. வரேன் சார். வரேன் சார். வாங்க சார். சஞ்சு வண்டியில ஏறு. உட்காரு. அபி ஏன் இன்னும் இங்க நிக்கிற? வா போலாம். இல்ல அத்தை, நான் உங்ககிட்ட நீ எதுவும் பேச வேணான்னு சொன்னேல, வா வா. சந்தோஷ் வண்டியில ஏறு. இல்லம்மா, நீங்க கார்ல போங்க, நானும் மாமா ஆட்டோல வந்துரும். சரி, சீக்கிரம் வந்துருங்க. வா அபி. வாங்க மாமா. யோசிக்காத அபி, உள்ள வா. அத்தை, வாசல்ல நின்னு எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வா. வா. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன்னு ஒருவேளை வீட்ல இருக்கிறவங்க போலீஸ் சொன்னதெல்லாம் நம்பிட்டாங்களா? அதனாலதான் பட்டும் படாம பேசுறாங்களா?